ஹலோ கைஸ், ஒமேகா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ நான் சொல்ல போறது நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா ஒமேகா சப்ளிமெண்ட்ஸோட 2 டேஞ்சரஸான சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒமேகா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னன்னா ஒமேகா சப்ளிமெண்ட்ஸை லாங் டைம் எடுக்கிறவங்களுக்கு 2 மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது ஒமேகா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒமேகா சப்ளிமெண்ட்ஸை அதிக அளவுல லாங் டைம் எடுக்கிறப்ப நம்மளோட இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிடும். கன்ஃபியூஸா இருக்குல்ல? எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்காக ஒமேகா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கும். இது ரொம்பவே நல்லது. பட் இதுவே லாங் டைம் எடுக்கிறப்ப சைடு எஃபெக்ட்ஸாக மாறிடும். எப்படின்னா இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆகி பாடியோட இன்ஃப்ளமேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதையும் குறைச்சிடும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா ஹை டோஸில் ஒமேகா சப்ளிமெண்ட்ஸை அதிக நாட்களுக்கு எடுக்கிறப்ப நம்மளோட ப்ளீடிங் டைமை அதிகப்படுத்திடும். எப்படின்னா அடிபட்டு ரத்தம் வர்றப்ப கிளாட் ஆகிற டைம் நார்மல் டைமை விட அதிகமாகிடும். ஸோ இட்ஸ் லைஃப் த்ரெட்டனிங் அண்ட் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ ஆஸ்பிரின்ஸ் ஆர் கிளாபிட்ரகால் மாதிரி பிளட் தின்னர் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பா டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாம ஒமேகா சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்காதீங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒமேகா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.